தொடர்ந்து இந்த தருணத்திற்கான தலைப்புச் செய்திகளை நாம் பார்க்கலாம். மக்களவையில் கடும் அமளிக்கு இடையே ராம்ஜி மசோதா நிறைவேற்றம். ஒருபுறம் மசோதா நகலை எதிர்க்கட்சி எம்பிக்கள் கிழித்தெறிந்து அமளியில் ஈடுபட்ட நிலையில் மறுபுறம் மசோதா நிறைவேற்றம். देश की जनता को भी माननीय अध्यक्ष भारत होगा प्रधानमंत्री नरेंद्र मोदी जी के नेतृत्व में एक सपना चर्चा करने के लिए भेजा है, ग्रुप भी नहीं है माननीय मंत्री. மகாத்மா காந்தி 100 நாள் திட்டத்தின் பெயரை மத்திய அரசு மாற்றுவதற்கு எதிர்ப்பு. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கைகளில் பதாகைகளை ஏந்தி பிரம்மாண்ட பேரணி. ये मत करिए, एक जगह ब्लॉक मत करिए. वापस दो, वापस दो, वापस दो, वापस दो. 100 நாள் வேலை திட்டத்தின் பெயர் மாற்றம் என்ற பெயரில் ஏழை எளிய மக்களின் உரிமையை பறிக்கிறது மத்திய அரசு. உரிய தீர்வு கிடைக்கும் வரை மாநிலங்களை கடந்து மாவட்டங்கள் மற்றும் தெருக்கள் தோறும் போராடுவோம் என்றும் மல்லிகார்ஜுன கார்கே திட்டவட்டம். சென்னை அண்ணா சாலை தலைமை தபால் நிலைய அலுவலகம் அருகே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம். 100 நாள் வேலை திட்டத்திற்கு மூடு விழா நடத்தும் மத்திய அரசை கண்டித்து முழக்கம். மோடி அரசை கண்டிக்கின்றோம், மோடி அரசை கண்டிக்கின்றோம். அனுமதியோம், 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 அனுமதியோம். மோடி அரசின் அத்துமீறலை, மோடி அரசின் அத்துமீறலை ஒருபோதும் அனுமதியோம். மக்களை காக்க குரல் கொடுக்க சொன்னால் டெல்லியை குளிர்விக்க அறிக்கை விடுகிறார் இபிஎஸ் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தனது ஓனர் பாஜக செய்வது சரி என்றால் துணிச்சலாக வெளிப்படையாக 100 நாள் வேலை திட்ட முடக்கத்தை பழனிசாமி ஆதரிக்க முடியுமா என்றும் சவால். நூறு நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாமல் ஏமாற்றியவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று இபிஎஸ் குற்றச்சாட்டு. இதுபோன்ற பச்சை துரோகத்தை செய்துவிட்டு பச்சை துண்டு பற்றி பேச அவருக்கு என்ன அருகதை இருக்கிறது என்றும் கேள்வி. எதிர்க்கட்சி தலைவர் எதிரி கட்சி தலைவராகவே செயல்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. திராவிட முன்னேற்ற சார்பிலையா ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அப்படி பண்ணியிருக்காங்க. எதிர்கட்சி தலைவரை பொறுத்த வரைக்கும் எதிரி கட்சியா தலைவராக செயல்பட தவிர உண்மையான எதிர்கட்சியாக செயல்படல. அதான் உண்மை. பொதுவா கொளத்தூர் தொகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு மக்கள் உற்சாக வரவேற்பு. வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு பணிகளை துவக்கி வைத்தார். கொளத்தூரில் 26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட பேரறிஞர் அண்ணா மாளிகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 15 இணையர்களுக்கு திருமணம் நடத்தி வைத்து சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறை ஏற்றுமதியின் அடித்தளமாக விளங்கும் தமிழ்நாட்டில் கடும் பாதிப்பு. லட்சக்கணக்கானோரின் வேலை வாய்ப்புகள் பறிபோகும் நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கவலை. தனக்கு எதிராக எத்தனை சூழ்ச்சி நடந்தாலும் தன்னை மக்கள் ஒருபோதும் கைவிட மாட்டார்கள். ஈரோட்டில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தவிக தலைவர் விஜய் பேச்சு. என்ன ட்ரை பண்ணாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு மக்களுக்காக வந்திருக்கிற இந்த விஜய
இந்த விஜய மக்கள் ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க. மக்கள் கூடவே நிக்கிறாங்க, கூடவே நிப்பாங்கன்னு அவங்களுக்கு தெரியாம போச்சு. பெரியார் பெயரை சொல்லி கொள்ளையடிப்பவர்கள்தான் நமது அரசியல் எதிரிகள். தவிக தலைவர் விஜய் ஆவேசம். பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்கயா, தயவு செஞ்சு கொள்ளையடிக்காதீங்க. அவரு பேரை சொல்லிக்கிட்டு பெரியார் பேரை சொல்லி கொள்ளையடிக்கிற இவங்க தான் நம்மளுடைய அரசியல் எதிரி. மக்களை நீங்க சொல்லுங்க, நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை. வள்ளுவர் கோட்டத்திற்கு காட்டும் அக்கறையை மக்கள் வாழ்வாதாரம் மீது காட்டாதது ஏன்? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை சுட்டிக்காட்டி தமிழக அரசுக்கு தவிக தலைவர் விஜய் கேள்வி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? வள்ளுவர் கோட்டத்துக்கு காட்டுற அக்கறைய இங்க மக்கள் வாழ்வாதாரத்தில் கொஞ்சம் காட்டலாம்ல, ஏன் காட்ட மாட்டேன்றீங்க? திமுக என்றாலே தீய சக்தி என்று தவிக தலைவர் விஜய் ஆவேசம். தீய சக்தியான திமுகவுக்கும் தூய சக்தியான தவிகவுக்கும் தான் போட்டி என்றும் விஜய் திட்டவட்டம். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிகே ஒரு தூய சக்தி. எப்படி? டிவிகே ஒரு தூய சக்தி. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. களத்தில் இல்லாதவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்த தவிக தலைவர் விஜய். களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ். எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி செய்பவர்களுக்கு தன்னுடைய கேரக்டரே தெரியவில்லை. என் கேரக்டரே வேற மாதிரி, நீங்க புரிஞ்சுக்கலனா மக்கள் புரிய வைப்பார்கள் என்று விஜய் ஆவேசம். தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யற நீங்களும் சரி, ஒன்றியத்தில் ஆட்சி செய்யறவங்களும் சரி, நீங்க 2 பேரும் முதல்ல என்னோட கேரக்டரை புரிஞ்சுக்கணும் சார். என்னோட கேரக்டர்னு சொன்னது நம்ம மக்களோட கேரக்டரை. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். அத கொஞ்சம் தயவு செஞ்சு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். புரிஞ்சுக்கலனா மக்களே உங்களுக்கு புரிய வைப்பாங்க சார். கான்பிடென்ட்டா இருங்க சார். திராவிட மாடல் அரசு என்று கூறுவதற்கு கூச்சமாக இல்லையா? தவிக தலைவர் விஜய் காட்டம். ஒரு சொல்யூஷன் கூட சொல்லாம இதுல வேற பெருமையா மாடல் அரசு, மாடல் அரசுங்கிறது இல்ல. நான் கேட்கிறேன், கூச்சமா இல்ல? இலவச திட்டங்களை எதிர்ப்பது தனது நோக்கமில்லை என்று விஜய் விளக்கம். மக்கள் வரி பணத்தில் கொடுப்பதை இலவசம் என்று திமுகவினர் கொச்சைப்படுத்துவதாக குற்றச்சாட்டு. இப்போ சொல்றேன், விளக்கமா சொல்றேன், நான் சலுகைகளுக்கு எதிரானவன் கிடையாது. மக்களுக்கான சலுகைகளை இலவசம்னு சொல்லி அசிங்கப்படுத்துறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. மக்கள் காசுல மக்களுக்கு செய்யறதை எப்படி இலவசம்னு சொல்லுவீங்க? அப்படியே செஞ்சிட்டாலும் ஓசில போறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க.
என்ன கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று மக்களை திமுக அரசு ஏமாற்றுகிறது என்று விஜய் விமர்சனம். மாணவர்கள் இடைநிற்றலை சுட்டிக்காட்டி விஜய் சரமாரி கேள்வி. பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மூடுனது யாரோட ஆட்சியிலங்க? இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற. மஞ்சளுக்கு உரிய விலை நிர்ணயிக்க அரசு முன்வராதது ஏன் என்று விஜய் கேள்வி. மக்கள் கொஞ்சம் அசந்தால் மணல் மலையை கொள்ளையடித்தது போன்று செம்மண்ணையும் சுரண்டி விடுவார்கள் என்றும் ஆவேசம். ஆத்து மணலை கொள்ளையடிக்கிறதுல மட்டும் வேலையை கரெக்டா செய்வாங்க. இதை நான் ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா மக்களே நீங்க புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் அசந்தா மற்ற மாவட்டங்கள்ல மணல் காணாம போன மாதிரி, மலைகள் காணாம போன மாதிரி, நம்ம மாவட்டத்தில் தனி வளத்தை கொடுத்த செம்மண்ணும் காணாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு மக்களே. தவேக தலைவர் விஜய்க்கு செங்கோல் வழங்கிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன். அண்ணன் செங்கோட்டையன் செங்கோலை தருகிறார். இதற்கு முன் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி விஜயை காண்கிறேன் என்று செங்கோட்டையன் பேச்சு. மக்களுக்கு பணியாற்றுவதற்கு ஒரு தலைவர் வந்திருக்கிறார் என்று சொன்னால் உலக வரலாற்றில் புரட்சி தலைவரை பார்த்தேன், இன்றைக்கு புரட்சி தளபதி இன்றைக்கு காணுகிறேன். ஆகவேதான் மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். தவேக தலைவர் விஜய் கை காட்டுபவர்தான் 234 தொகுதிகளிலும் எம்எல்ஏ. ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் தவேக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் பேச்சு. எவ்வளவு வெற்றி வர போகிறார் என்று சொன்னார்கள். 234 அவர் ஆரை விரல் காட்டுகிறாரோ அவர் தான் தமிழ்நாட்டில் சட்டமன்ற உறுப்பு என்ற வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு நீங்கள் வாருங்கள், வெற்றி தேடி தாருங்கள் அழைத்து திரண்டு யார் இளம் பெரியார்? பெரியாரை பற்றி தெரியுமா? உதயநிதிக்கு இளம் பெரியார் என பட்டம் கொடுப்பதா என்று ஆதவ அர்ஜுனா கண்டனம். இளம் பெரியாரா? யாருப்பா இளம் பெரியாரு? பெரியாரோட வரலாறு தெரியுமா? பெரியார் ஸ்பெல்லிங் படிக்க தெரியுமா உனக்கு? மழையில படிக்க கொடுத்தா? இதே ஈரோட்டில் மண்ணில் எத்தனை சொற்பொழிவுகள், எத்தனை மாநாடு, எத்தனை உழைப்பு, 70 வருட உழைப்பு. ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஸ்பீக்கர் டவர் மீது ஏறி நின்று அலப்பறை செய்த தொண்டர். கீழே இறங்கு என்று அன்பாக அறிவுறுத்திய தவேக தலைவர் விஜய். ஓகே, தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலை அமைக்க அனுமதி கோரிய மனுக்களை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரி வேதாந்தா நிறுவனம் சார்பில் புதிய வழக்கு. வேதாந்தா நிறுவனம் தொடர்ந்த வழக்கை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னையில் கிறிஸ்துமஸ், புத்தாண்டு மற்றும் பொங்கல் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். அன்னை தெரசா வளாகத்தில் இன்று தொடங்கி ஜனவரி 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது கண்காட்சி. லேப்டாப் திட்டத்தை 2019 பாதியிலேயே கைவிட்டு மாணவர்களை ஏமாற்றியவர் இபிஎஸ். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி.
கிருஷ்ணகிரி அருகே டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி பேருந்து மீது நாட்டு வெடிகுண்டு வீசிய விவகாரம். சாலை விபத்தில் நண்பர்கள் பலியானதற்கு பழிக்கு பழியாக குண்டு வீசிய 3 பேரை கைது செய்தது காவல்துறை. மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட சுமார் 2.5 கிலோ தங்கம் பறிமுதல். 3 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை உள்ளாடையில் மறைத்து கடத்தி வந்த 2 பேரிடம் தீவிர விசாரணை. குற்றாலம் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் 2வது நாளாக குளிக்க தடை நீடிப்பு. 5 அருவி மற்றும் மெயின் அருவிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் ஏமாற்றம். இருபதாம் தேதியன்று தமிழகம் வருகிறார் பாஜக செயல் தலைவர் நிதின் நபீன். செயல் தலைவராக பொறுப்பேற்ற முதல் முறையாக சென்னை வரும் நிதின் நபீன் பாஜக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசனை. நமது பன்முகத்தன்மை என்பது இந்தியாவின் பலம் வாய்ந்த பாரம்பரியத்தின் அடித்தளம். ஓமனில் மலையாளம், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழி பேசும் மக்கள் அதிக அளவில் வசிப்பதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம். டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வருவதன் எதிரொலியாக அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் 50% பணியாளர்களுக்கு மட்டும் அனுமதி. மீதமுள்ள ஊழியர்கள் இன்று முதல் வீட்டில் இருந்து பணிபுரியவும் மாநில அரசு அறிவுறுத்தல். மத்திய பிரதேசத்தில் குடியிருப்புகளுக்குள் புகுந்த சிறுத்தை. வீட்டிற்குள் பதுங்கியிருந்த சிறுத்தையை பல மணி நேரம் போராடி பிடித்த வனத்துறையினர். இரண்டாயிரத்து 26 இலங்கை கச்சத்தீவு புனித அந்தோணியார் திருவிழா. பிப்ரவரி 27ஆம் தேதி வருடாந்திர திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க இருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. வங்கதேச தலைநகர் டாக்காவில் உள்ள இந்திய விசா விண்ணப்ப மையம் தற்காலிகமாக மூடல். தூதரக பணியாளர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசுக்கு இந்தியா வலியுறுத்தல். அமைதி பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தால் யுக்ரைனில் மேலும் கூடுதலான நிலப்பரப்பை ரஷ்யா கைப்பற்றும். இரு நாடுகளிடையே உடன்பாடு ஏற்படாத நிலையில் அதிபர் செலன்ஸ்கிக்கு புட்டின் எச்சரிக்கை.